Welcome back to another. ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஒரு கேரளா ஸ்டைல் ஃபிஷ் பொள்ளிச்சது தான். ஸோ அதுக்கான மேரினேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக என்ன மீன் வறுக்கிறதுக்கான மேரினேஷன் என்ன பண்ணுவோமோ அது பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் வச்சிடுறோம். ஸோ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் வச்சுட்டேன். ஸோ மீனை லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்கிறதுக்காக பேனில் ஆயில் ஊற்றி கருவேப்பிலை போட்டு எல்லா மீனும் ஒரே செட்லேயே வச்சு கொடுத்துட்டோம். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு சைடு கொஞ்சம் ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி ஆனாலே போதும். ஸோ இப்போ திருப்பி போட்டுடலாம். அது வெந்துட்டு இருக்கும்போது வாழலையை வாட்டி எடுத்துடலாம். ஏன்னா வாழலையில் தான் நம்ம இது ரேப் பண்ணி நம்ம இது பண்ணோம். ஏன்னா வாழலை எப்படி நம்ம இது பண்ணும்போது வாட்டி எடுக்கும்போது நெருப்பில் அது வந்து கிளியாது, அதனால தான். ஸோ வாழையிலெல்லாம் வாட்டி கிழிச்சு எடுத்து வச்சிடலாம் பேக் பண்ணுற மாதிரி. ஸோ பேன் வச்சிட்டேன், மசாலா ரெடி பண்ணோம். ஆயில் ஊற்றி கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பொடியான இருக்குனது, பூண்டு பொடியான இருக்குனது, கொஞ்சம் கலர் மாதிரி வரும்போது வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் லைட்டாக வதந்து வரும்போது நம்ம சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணலாம். ஸோ சாம்பார் வெங்காயமும் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணலாம். எல்லாமே நல்லா சாப் பண்ணால் தான், வெங்காயம் மட்டும் ரொம்ப சாப் பண்ண தேவையில்லை. ஸோ இது கொஞ்சம் வதங்கி வந்ததும் நம்ம இதில் கெச்சப் ஆட் பண்ணுறோம். சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இனி நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். நார்மல் தான், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஃபிஷ் மசாலா எல்லாமே போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கசூரி மேத்தி லைட்டாக ஆட் பண்ணுறேன். கசூரி மேத்தி ஆட் பண்ணால் அதை வீடியோ ரெக்கார்ட் ஆகல. ஸோ உப்பு லைட்டாக போட்டு நம்ம வதக்கி கொடுத்து மேலேயே லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம மசாலா ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழையில வச்சு ஸ்டஃப் பண்ணுற வேலையை பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு அது மேலே மீனை வச்சிடலாம். மீனை வச்சு இப்படி பேக் பண்ண வேண்டியதான். நான் கையிலேயே கேமரா வச்சுருக்கிறதுனால என்னால் செய்ய காட்ட முடியல. ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணி நம்ம கயிறு கட்டிக்க வேண்டியது தான். ஸோ மீனை வச்சு திருப்பியும் நான் காட்டுறேன். மீனை வச்சு மசாலா வச்சு அது மேலே மீனை வச்சு அது மேலே திருப்பியும் மசாலாஸ் போட்டு நம்ம இனி சில்வர் பேப்பரில் ஃபுல்லாக இது பண்ணி வச்சிட்டோம். இனி இதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2 சைடும் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் நம்ம நல்லா ஹீட் பண்ணி எடுத்துருக்கோம். வாழையில பேக் பண்ணி அதுக்கு அடுத்தது சில்வர் பேப்பர் இல்லாதனால கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் பொள்ளிச்சது ரெடி. வாழலைக்குள்ளேயே இருக்கிறனால அந்த வாழலையோட அந்த ஃப்ளேவர் கூட அந்த மீன்லேயும் அந்த தொக்குலேயும் இறங்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே எனக்கே டெம்டேட்டிங்காக இருக்குது, வாயிலேருந்து தண்ணி வருது. ஸோ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ரைஸ் வேறு லெவல், சான்ஸே இல்லை. சாப்பாட்டுக்கும் செம்மையாக இருக்கும். So hope you guys all enjoyed the today's vlog and see you next vlog. Till then, bye bye.